இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த சலங்கையில இருக்கிறது தான் இந்த கொலுசு. மேட்ச் ஆயிடுச்சுல, இது என்னோடது தானே. அப்படின்னா நீ நான் சின்ன வயசுல அந்த பாப்பா தான் இந்த பாப்பா. அட கடவுளே, அப்படின்னா அன்னைக்கு நான் இந்த கையில காப்பாத்துனது ஒன்னதானா? கடவுளே, நீங்க என்ன காப்பாத்துனீங்களா? ஆமா. எப்போ, எங்க, எப்படி? சொல்றேன். அது 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 ராஜபாளையம் பக்கத்துல எங்களது ஒரு சின்ன கிராமம். அன்னைக்கு போகி பண்டிகை அன்னைக்கு நான் காத்தாடி விட்டுட்டு இருக்கும் போது அது கட்டாயிடுச்சு. அந்த கட்டான காத்தாடி பின்னாடியே நானும் என்னோட குட்டி நாயும் ஓட ஆரம்பிச்சோம். பொம்மை ஃபேக்டரி கிட்ட அந்த காத்தாடி கட்டாகி விழுந்துருச்சு. அந்த ஃபேக்டரி செவத்துக்கு பக்கத்துல முன்ன அப்பதான் பிறந்திருந்த ஒன்ன என்னோட குட்டி நாய் காட்டுச்சு. இந்த பாப்பா யாருதுன்னு சுத்தி முத்தி பார்த்தேன். உனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருமே அங்க இல்ல. அப்பதான் நான் உன்னை தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு போனேன். நீ வந்து அவ வயிற்றுல பிறக்கலாமா? அதோ அங்க நிக்கிற ரயில் பெட்டியில தான் நீ கிடைச்ச. அப்படின்னா அந்த பொம்மை ஃபேக்டரி கிட்ட ஒரு நாய்க்குட்டி காட்டுனதுனால என்னை காப்பாத்தினேன்னு சொன்னீங்க. அப்போ நான் ட்ரெயின்ல அந்த ஊருக்கு எப்படி போனேன்? வீட்டுக்கு எடுத்துட்டு போனல, அங்க எங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனையால ஊரை விட்டு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போனோம். எங்க குடும்ப பிரச்சனை காரணமா ஸ்டேஷன்ல நாங்க உன்னை விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. என் கண்ணு முன்னாடியே நீ ஒரு ட்ரெயின்ல போயிட்ட. உன்னை பார்த்துக்கிட்டே என்னால எதுவும் பண்ண முடியாம அப்படியே நின்னுட்ட. ஆனா கடவுள் உண்மையிலேயே கிரேட் தான். அன்னைக்கு பிரிஞ்ச நம்மள இன்னைக்கு இப்படி சேர்த்திருக்காரு. உனக்கு புரியுதா? இந்த கைதானே என்னை காப்பாத்தினது. கொஞ்சம்